என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வேளையிலும் கூட சில மாதங்களுக்கு பின்பதாக உங்களோடு கூட இங்கே கலந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நான் நன்றிகளை ஏறடிக்கின்றேன். ஒருவேளை கலந்து கொள்ள முடியுமோ முடியாதோன்னு பல சின்ன சின்ன தடைகள் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் தடைகளை தாண்டி வழி நடத்துகின்றவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. மீகா 2:3 அந்த மாதிரி சொல்ல தடைகள் இருந்தால் அது எல்லாத்தையும் அவர் நீக்கி போட்டுருவார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாதவ கடைசியா சொல்லும் போது மாதவ கொஞ்சம் ஆழ மாத்திர முடியுமானோ, இல்ல சார் நீங்க தான் வரணும் அப்படின்ற. எனக்கு நேற்றைய தினம் எதிர்பாராத விதமாக என்னுடைய மெட்டர்னல் அங்கிள் தாய்மாமனுடைய மனைவி கர்த்தருக்குள் நித்திரையடைந்திருக்கிறார்கள். காலையில பரியல் எத்தனை மணி 3:15 அவங்க ஆனா கொஞ்சம் ஏர்லியரா பிளான் பண்ணிட்டாங்க நல்ல வேலைக்கு. அதுலயும் என்னுடைய அத்தை மாமா ஒய்ஃபு எந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனாலும் ஆனந்த் வந்து ஒரு 5 நிமிஷமாச்சும் பேசணும் அப்படின்னுவாங்க. அவர்கள் விருப்பப்படி அவங்களுடைய இறுதி அந்த அடக்க ஆராதனையிலும் நான் அவர்களை பற்றி பேசிவிட்டு அடுத்து நான் சார்ந்திருக்கிற கெனத் ஹாஸ்பிட்டல் அதனுடைய இன்னைக்கு எக்ஸிக்யூட்டிவ் போர்ட் மீட்டிங் எலெக்ஷன் சோ மெனி இம்பார்ட்டன்ட் இருக்குது. எல்லாம் இருந்தாலும் டாக்டர் லேசா ஃபோன் பண்ணி டாக்டர் ஒரு மெசேஜ் காட்டி நான் போக வேண்டியிருக்குது, இந்த தடவை எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொன்னேன். சார் எலெக்ஷன்ஸ் இந்த தடவை ஒன்றும் இல்லை சார், அதனால நீங்க போயிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டார். தடைகளை தாண்டி இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஆண்டவர் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆண்டவருக்கு நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றிகளை ஏறடிக்கின்றேன். இன்றைக்கு கூட நான் உங்களுடன் பேசுவதற்காக ஒரு தலைப்பு ஹெட்டிங், அதுல ஒரு 3 பாயிண்ட்ஸ் அப்படி வச்சுக்கிட்டா ஈஸியா நமக்கு புரிவதற்கு. உடன் பயணிக்கும் உயிர்த்த கிறிஸ்து, the God who always travels with us. அதுல பாத்தீங்கன்னா ஏசாயா 52:18 பாத்தீங்கன்னா, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். So we have a protection in front of us and in the back of us. முன்னும் பின்னுமாக கடவுள் நமக்கு துணையாக எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கிறார். சங்கீதம் 91 பார்க்கும்போது உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் இடது பக்கத்திலே 10,000 பேர் விழுந்தாலும், வலது பக்கத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அடைகிறார். சோ முன்னாடி இருக்கிறார், பின்னாடி இருக்கிறார், இடது பக்கம் இருக்கிறார், வலது பக்கம் இருக்கிறார். யாத்திராகமம் 33:14 என்ன சொல்லுகிறார்? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல். My presence will go with you and I will give you rest. அன்பானவர்களே, இந்த 2026 ஆண்டிலே ஜூலை மாதத்திலே 25 தேதி வரை நம்மை ஆண்டவர் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்திருக்கின்ற தேவன். அதை நம்ம அப்படியே லேசா கொஞ்சம் திருப்பி போவோம். Let us turn back how we have walked through our life. இந்த வாழ்க்கையில எப்படி நாம் நடந்து வந்தோம் என்று பார்க்கும்போது, ஒருவேளை இந்த பகுதி உங்களுக்கு ஒரு ரெப்படேஷனா இருக்கணும். ஏன்னா நான் எல்லா கோயில்களையும் எல்லா இடங்களும் பிரசங்கம் பண்ணும் போது இதை சொல்லிதான் ஆரம்பிப்பேன். நம்ம லைஃப்ன்றது இட் இஸ் a journey, ஒரு பயணம் போன்றது. இந்த பயணத்திலே நாம் 3 விதமான பாதைகளை கடந்து வருகிறோம். 3 types of paths. ஒன்று பயம் நிறைந்த பாதை, மரண இருளின் பள்ளத்தாக்கு. மரணம் நடக்காது, ஆனா அந்த இருளின் பள்ளத்தாக்குல போறதுன்றது ரொம்ப பயம். It is the path of fear. அடுத்து பாத்தீங்கன்னா சங்கீதம் 84:6 அழுகையின் பள்ளத்தாக்கு, path of tears, path of tears. எஸ், அநேக வேளைகளிலே நாம் கண்ணீரின் பள்ளத்தாக்குகளையும் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் அதிகப்படியான வேளைகளிலே path of cheers, மகிழ்ச்சி நிறைந்த பாதையிலே ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிறார். சங்கீதம் 84:5 உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில்
செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சங்கீதம் 59:16, எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானீர். சங்கீதம் 18:6, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் ஏறிற்று. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா தான் செலவழிக்கிறோம். சில வேளைகளிலே பயம், சில வேளைகளிலே கண்ணீர், ஆனால் அதிகப்படியான வேளைகளிலே மகிழ்ச்சி. இதுல நம்ம விரும்புகின்றது வந்து மகிழ்ச்சியான பதவி போய்ட்டு நல்லா இருக்கும். வாழ்க்கை என்பது அப்படி இருந்துச்சுன்னா எப்பயுமே நல்லா இருக்கும் நம்ம. ஆனால் இந்த பயம் நிறைந்த பாதைன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான பாதை. கண்ணீரின் பள்ளத்தாக்குல கூட இந்த நேரத்து எங்க அத்தை இறந்து போயிட்டாங்க, எல்லாம் அழுதாங்க, வெளியூர்ல பிள்ளைகள் இருந்தாங்க, எல்லாம் இது பண்ணாங்க, முடிஞ்சிருச்சு. நீ நாள் கழிச்சு ஒரு முந்தி துக்கரு வெற்றின்னு பேரு, இப்ப ஸ்தோத்திர ஜப கூட்டோட பேரு, ஒரு நல்ல சாப்பாடு போட்டு அதோட முடிஞ்சு. இந்த அழுகையின் பள்ளத்தாக்குல ஆண்டவர் வந்து நம்ம ஒருவன் நடக்க செய்கிறார், ஆனால் சீக்கிரத்தில் வெளியே கொண்டு வந்து விடுகிறார். மகிழ்ச்சி நிறைந்த பாதையில் போ. ஆனா பயம் நிறைந்த பாதை என்பது அதை கிராஸ் பண்றதுன்னு ரொம்ப கஷ்டமானது. அதாவது என்ன நடக்குமோ, வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், அந்த பயம் வந்து பாத்தீங்கன்னா, பயம் வந்துருச்சுன்னா நம்ம ஒரு ஸ்டேபிளா இருக்கவே முடியாது. என்ன 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 அந்த துக்கம் வந்து ரொம்ப அதிகம். அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்க விட இந்த பயத்தின் பள்ளத்தாக்கு ரொம்ப கஷ்டமானது. சென்ற வருடம் ஜூலை மாதத்துல கடைசியில என்னுடைய மகன் வந்து கத்தார் தேசத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு இப்ப வந்து சம்மர் 150 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் போகுமா. அதனால ஆல்மோஸ்ட் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆபீசஸ்லயும் நீங்க லீவ் வேணும்னா 1 மாசம் லீவ் எடுத்துக்கலான்ருவாங்க. சரி, என்னுடைய பேர பசங்க ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ். அவனுக்கு வரானுங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குடும்பத்துல வந்துட்டானுங்க, வந்து போட்டோ பிடிச்சி போட்டு காட்டுறானுங்க. பேக் எல்லாம் போட்டு பேக்கேஜஸ் பின்னாடி முதுகலை மாட்டிக்கிட்டானுங்க. இவங்க ட்ராலிஸ் எடுத்துட்டு வராங்க. நம்ம டைம் வந்து இட் வாஸ் 10:45. அவங்களுக்கு அது வந்து 8:15 மணி ஃபிளைட் ஏறி நேர சென்னை வந்து அதுக்கப்புறம் இங்க வந்து விடுவார்கள். சரி, பேசிக்கிட்டே இருக்கிறோம், போன்ல பேசிக்கிட்டே இருக்கிறப்ப ரெடி ஆயிடுச்சாப்பா இல்லப்பா. அவன் செக்இன்லாம் முடிச்சுட்டேன், சீட்ஸ் அலாட்ட. நாங்க ஃபிளைட்ல ஏற போகின்றோம். மணி 10:45. அப்ப ஒரு போன் என் நண்பரிடம் இருந்து வருகிறது. ஆனா இந்த என்ன கத்தார்ல குண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்களாமே, நீ என்ன பார்த்தையா டிவியில? இல்ல பார்க்கலையே. டிவி ஆன் பண்ற, பார்த்தா கத்தாரின் மீது குண்டு வீசப்படுகின்றது. அப்ப என் சனுக்கு உடனே என்னப்பா நீ இந்த மாதிரி கத்தார்ல குண்டு வீசுன்னு சொல்றாங்க, நீ ஏர்போர்ட்ல நின்றுகிட்டு இருக்கே, என்ன ஒண்ணும் இல்லையா? ஏர்போர்ட் டோட்டலி அது வந்து தோஹா ஏர்போர்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஏர்போர்ட். அமெரிக்கா போறவங்க, லண்டன் போறவங்க அங்க போய் தான் அந்த டிரான்சிட்னா பயணம் மாறுவதற்கு அங்கதான் இருப்பாங்க. அதுல குறிப்பா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு மணி 1.5 மணி நேரத்திலே 180 பிளைட்ஸ் இறங்குமோ ஏறுமோ. 18,000 பேசஞ்சர்ஸ் அங்க உள்ள இருக்கிறாங்க. என்னப்பா அந்த மாதிரி பாம்னு சொல்லி டிவியில வருது, நீ என்ன? இல்ல டாடி, ஒன்றும் இல்லை, மிசைல்ஸ் அட்டாக் நடந்து கொண்டிருக்கிற நான் பாக்குறோம். அதாவது அமெரிக்காவுடைய ஒரு ஏர் பேஸ் அங்க இருக்குது, அதிலே குண்டுகள் வீசுவதற்காக ஈரான் ஏவுகணைகளை ஏவுகின்றார்கள். ஆனால் அதை தடுத்து எங்க கண்ட்ரியில சொல்லிட்டு அவங்க வீசுவாங்க. எப்படி பாருங்க, அமெரிக்காவுடைய ஏர் பேஸ் அங்க இருக்குது, ஈரான்ல இருந்து குண்டு வீசுறாங்க. ஆனால் கத்தார்ல சொல்லிடுவாங்க, நாங்க குண்டு வீச போறோம், நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்க. நீ ஏன்னா 2 இஸ்லாம் கண்ட்ரி, முஸ்லீம் கண்ட்ரி. அப்ப என்னப்பா அப்படின்னா, இல்ல ஏர் டிராபிக் இஸ் க்ளோஸ்ட், ஏர் டிராபிக் ஒரு ஃபிளைட்டும் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாடி. அப்ப எப்ப கிளம்புவீங்க? இல்ல தெரியாது, இன்னொரு 5 நிமிஷத்துல ஃபிளைட் ஏறுவாங்க, 4 மணி நேரத்துல சென்னையில வந்து இறங்கிறோம். சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இப்படி செய்தி கேட்ட பொழுது பயம். நைட் ஃபுல்லா தூக்க முடியல. என்ன ஆக போகுது? ஒருவேளை அந்த மிசைல் வந்து அமெரிக்கன் ஏர்பேஸ் அட்டாக் பண்ண போறது தவறி போய் தேசத்தின் மீது விழுந்து விடலாம். இல்ல அதை தடுப்பதற்காக இவங்க கத்தார்ல இருந்து சில தடுப்பு ஏவுகணைகளை விடுவாங்க, அதனுடைய பார்ட்ஸ் விழுகிறது, மேல விழுந்தரலாம். பயம். நைட் ஃபுல்லா தூங்கல, காலையில தூங்கல. என்ன போன்ல பேச முடிந்தது.
இல்ல நீ அடுத்து எப்ப லைன் கிளியர் ஆகுதோ அப்பதான் நாங்க வர முடியும். பயம் நிறைந்த வாழ்க்கைன்றது பாத்தீங்கன்னா இட் வாஸ் த டார்ச்சரஸ் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த பயத்தையும் கண்ணீரையும் சந்தோஷமான நேரங்களையும் கடந்து போவதற்கு நமக்கு கடவுள் மிகப்பெரிய கிருபைகளை கொடுக்கின்றார், இரக்கங்களை கொடுக்கின்றார். நீதிமொழிகள் 8:30 சொல்லுகின்றது, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கழிக்கிறேன். ஐ எம் ஹாப்பி ஆல்வேஸ். அவருக்கு செல்ல பிள்ளை நம்ம ஆண்டவருக்கு நாமெல்லாம் செல்ல பிள்ளை. ரொம்ப அருமையா அந்த சாலமன் இடத்துல சொல்லி இருக்கிறார். பிரசங்கி 5:19 எடுத்து பார்த்தீர்கள் என்றால், தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியாயிருக்கவனுக்கும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் எனக்கு நிறைய பணம் கொடுத்திருக்கலாம், எனக்கு வசதி கொடுத்திருக்கலாம், சொத்து சோகங்கள் எல்லா வகையிலும் எல்லாத்தையும் கொடுத்திருக்கலாம், நல்ல எல்லாத்தையும் அவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கலாம், சம்பத்து எல்லாமே கொடுத்திருக்கிறார். ஆனால் இதுல நான் புசிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், என் பங்கை நான் பெற வேண்டும், என் பிரயாசத்தில் நான் எடுக்கிற எஃபர்ட்ஸ்ல மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால் இட் இஸ் a mercy of God. அனுகிரகம் என்பதற்கு ஆங்கிலத்திலே mercy, இரக்கம். எனக்கு நிறைய பணம் இருக்கு, ஆனா என்னால எதுவுமே சாப்பிட முடியாது, எனக்கு இனிப்பெல்லாம் சாப்பிடணும்னு ஆசை, ஆனா சுகர். இந்த சுகர் பேஷண்ட்ஸுக்கு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும். என் மனைவிக்கு ஐயோ நான் ஒரே ஒரு துண்டு மட்டும் சாப்பிட்டுக்கிறேன்வா, இல்ல சாப்பிடக்கூடாதுன்னு. இல்ல எங்க அப்பா சொல்லியிருக்காங்க, ஒண்ணு சாப்பிட்டா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லை, சாப்பிடக்கூடாது. ஆனால் அந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இட் இஸ் பிகாஸ் த mercy of God. அப்ப நான் சொன்ன 3 வகையான பாதைகளை நாம் கடந்து வருகிறோம் என்றால் இந்த உயிரோடு இருக்கின்ற ஆண்டவர் நம்மோடு உடன் பயணிக்கிறவராகவே இருக்கிறார். நான் சொன்னேன், முன்னாடி இருக்கிறார், பின்னாடி இருக்கிறார், வலது பக்கத்துல இருக்கிறார், பக்கத்துல இருக்கிறார். தடைகளை கடந்து மீகா 2:13 தடைகளை நீக்கி போட்டு நம்மை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலில் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக, the Lord goes before us as a king. ராஜா மாதிரி அவர் நம்ம முன்னாடி அவர் நடந்து போகின்றவராக இருக்கிறார். இது பார்க்கும்போது அந்த மோசே அந்த ஜனங்களை நடந்து வரும்போது அந்த ஜனங்கள் விடுதலை பயணம் அது, ஆனால் அவருடைய முறுமுறுப்பு அதிகம். நாங்க பேசாம எகிப்திலே இருந்திருந்தோம், நாங்க சந்தோஷமா இருந்திருப்போமே, நீங்க எங்களை கஷ்டப்படுத்துறீங்களே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த உபாகமம் 1:31 ரொம்ப அழகா சொல்லுவாங்க. உபாகமம் 1:39 எடுத்தவர்கள் கொஞ்சம் யாராவது வார்த்தைகளை, உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஆமென். நீங்கள் நடந்து வந்த பாதை இன்னைக்கு 2026 ஜூலை மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்திருக்கிறோம். நடந்து வந்த பாதைகளில் எல்லாம் அவர் எப்படி தந்தாராம், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல. அத கண்ணால பாத்துருக்கீங்களா நீங்க எங்கேயாச்சும்? பாத்துருக்கோம், நாங்களாம் பாத்துருக்கோம். சித்திரை திருவிழான்னு முந்தி ஒண்ணு நடக்கும், வருஷத்தோடு நடக்கும். அதுல அந்த கிராமத்துல இருந்து நிறைய பேர் மாட்டு வண்டி கட்டி வருவாங்க. எப்படியோ 2-3 நாள் இங்கதான் இருப்பாங்க. சின்ன பிள்ளைகளை கீழே கையை பிடிச்சி நடந்துருவான்னு கூட்டு வருவாங்க. நாங்க என்ன தெரியுமா, அந்த தோல் மேல பாருங்க. அந்த நிகழ்வு பைபிள்ல இருந்து வந்த நிகழ்வு தான். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து கொண்டு வந்தது போல நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். God is like my father. அப்பாவுக்குன்னு டெஃபனிஷன் சொல்லலாம், நிறைய சொல்லலாம்.
அந்த ஃபாதர்ஸ் டேன்னு வந்தப்போ பாத்தீங்கன்னா டெஃபினிஷன்ஸ் அப்பாவை பத்தி. யூஸ்வலா அம்மாவை தான் பிரைஸா போடப்படுவாங்க. ஆனா இந்த தந்தையர் தினத்துல பாத்தீங்கன்னா அதுல போடும்போது கண்ணீர் வருது. அப்பா வந்து அநேக விஷயங்களை மனதிற்குள்ளாக அடக்கி வைத்து குடும்ப தாயை பத்தி சொல்லும் போது 10 மாசம் வயிற்றுலதான் நீங்க சுமந்தீங்க, ஆனால் வாழ்நாள் முழுவதும் எல்லாத்தையும் சுமந்து கொண்டு வருபவர் தந்தை. அப்ப இங்க வந்து இந்த பைபிள்ல அதுக்குதான் அப்படி போட்டு இருக்கின்றது. பாத்தீங்கன்னா ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது. ஆண்டவர் வந்து நம்மை அப்படித்தான் சுமந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் அடுத்த ஆண்டவர் எப்படி நம்மளோட எப்படி அவர் இருக்கிறார்ன்றத இந்த மோசேயினுடைய சரித்திரத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே வந்து வசனம் 30, அதாவது மோசே வந்து அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே தன் ஜனங்களோடு நின்று அதன் பின்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் கூடார வாசலில் நின்ற போது கர்த்தர் மோசேயோடு பேசினார். ஜனங்கள் எல்லாரும் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். Do we have that experience? கடவுள்கிட்ட பேசுறோம் இல்லையா? எப்ப பேசுறோம்? ஜெபம் பண்ணும்போது பேசுறோம். பட் do we talk like a friend? இல்ல அவர் நம்மகிட்ட ஃப்ரெண்ட போல பேசுறாரா? ஃப்ரெண்ட் தான் there are some different type of friends. As a friends, இன்சூரன்ஸ் செக்டர்ல ஒருத்தருக்கு நண்பர்கள். There are some who are close friends. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ட கொஞ்சம் நம்ம அதிகப்படியான நம்ம பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறோம். There are somebody who are intimate friends. எல்லா விஷயம் என்னை பத்தி எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். இன்டிமேட் ஃப்ரெண்ட். நம்ம கடவுளை எப்படி வச்சிருக்கிறோம்? Do we treat him like a friend or a close friend or an intimate friend? எப்படி வச்சிருக்கிறோம்? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. அது யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். ஒரு வீடியோவை நான் சில நாட்களுக்கு முன்பதாக பார்த்தேன். அது வந்து ஒரு மலையாள மொழியிலே வந்திருந்தது. ஒரு குடும்பத்துல அப்பா, அம்மா, ஒரு பெண் பிள்ளை, ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை, அதுக்கடுத்து ஒரு பெண் பிள்ளை, ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற சின்ன பிள்ளை. அப்ப நைட் ஒரு 7 o'clock எல்லாரும் உட்காந்து அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஹால்ல உட்காந்து. அப்ப அந்த சின்ன பிள்ளை அழுதுகிட்டே கேட்கிறா, எனக்கு அசைன்மெண்ட் எழுதணுமே அக்கா, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? அக்கா சொல்றாங்க, இல்லம்மா நான் என்னுடைய ஹோம்ஒர்க் எல்லாம் முடிக்கணும், நான் cannot help you, இப்ப உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அம்மா நீங்க? அம்மா அப்பதான் காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இப்ப காய்கறி வெட்டி அடுத்து சாதம் வச்சு உங்களுக்கு சாப்பாடு குழம்பெல்லாம் வைக்கணும்னா அதுக்கே எனக்கு 8:30 மணி ஆயிரும், நானும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அப்பா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆபீஸ்லயும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, வீட்லயும் வந்து வேலை பார்த்துக்கிட்டா இருப்பாங்க. லேப்டாப்பை திறந்து கேட்டா மீட்டிங்னுவாங்க, அதுன்னுவாங்க. இல்லம்மா, பட் வெயிட், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அவர் தன்னுடைய பணிகளை வேகமாக முடித்து விட்டு பரன்னா மலையாளத்துல சொல்லு அப்படின்றாரு. அப்ப எனக்கு அசைன்மெண்ட் நான் எழுதணும், எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டும். வாட் இஸ் யுவர் அசைன்மெண்ட்? டெல் மீ. Definition of a best friend. இது நாங்க நாளை காலையில சப்மிட் பண்ணணும். Can you tell me the definition of a best friend? அப்போ கொஞ்ச நேரம் அப்படியே யோசித்து பார்க்கிற. எழுதணுமா நீ? எஸ். Come on, start right. Point number 1. அவர் வந்து மலையாளத்துல சொன்னார், நான் அதை உங்களுக்கு தமிழில சொல்றேன். சரியா? Best friend is one. நல்ல நண்பர் என்பவர் இந்த உலகமே நம்மை விட்டு ஒதுங்கி நம்மை தனிமைப்படுத்தினாலும் நம்மோடு எப்போதும் இருப்பவர். ரைட்டா? இந்த உலகமே நம்மை தனிமைப்படுத்தி நம்மை ஒதுக்கி விட்டாலும் எப்போதும் நம்மோடு இருப்பவர். நம்பர் 2, உன்னுடைய
எல்லா விதமான கஷ்டங்கள் மற்றும் சங்கடங்கள் வரும்போது அதை பொறுமையாய் கேட்பவர். A person who listens. நம்ம போய் கஷ்டமா இருக்குது அப்படின்னு நிறைய சொன்ன உடனே அவங்க என்ன எரிச்சல் சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காதான் உங்க வாழ்க்கையா அப்படின்வாங்க. ஆனால் the best friend will not be like that. He will listen. He listens to என்ன நம்ம நஷ்டங்களை சொன்னார். பாயிண்ட் நம்பர் 3, நீ எவ்வளவு கோபப்பட்டு எரிச்சல் பட்டாலும் சாந்தமாய் உன்னோடு பேசுபவர். நம்ம கோபப்படுவோம், ஆனா அவங்க loving kindness. A person with loving kindness is the best friend. நம்ம என்னதான் கோபப்பட்டோம். பாயிண்ட் நம்பர் 4, நீ தோல்விகளை சந்திக்கின்ற வேளையிலே உன்னால் வெற்றியடைய முடியும் என்ற நம்பிக்கையை கொடுத்து உன்னை ஊக்குவிப்பவர். A person who encourages you at the time of your failures. சாதாரண நேரத்துல இல்ல, தோல்விகளை சந்திக்கின்ற நேரத்திலே உனக்கு ஊக்கமான வார்த்தைகளை கூறி நல்ல வெற்றியட முடியும் என்ற நம்பிக்கையை கொடுத்து உன்னை ஊக்குவிப்பவர். பாயிண்ட் நம்பர் 5, என்ன முடிவு எடுக்கலாம் அல்லது எந்த வழியை தேர்ந்தெடுக்கலாம் என தடுமாறுகின்ற வேளையிலே உனக்குரிய வழிமுறைகளை எடுத்து கூறுகிறவர். The one who guides whenever you are in trouble. என்ன எந்த வழியில போகணும், இல்லை என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாம இருக்க. அப்ப வச்சுக்கோமே, நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு மாப்பிள்ளை விஷயம் பேசுறோம், என்ன முடிவு எடுக்கணும்னே தெரிய மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்லும் போது he is the person who guides us. 6வது, நம்மிடத்தில் குறைவுகள் காணப்படும் போது அதனை அன்புடன் எடுத்து கூட்டி புரிய வைப்பவர். தப்பு பண்ணோம்னா சரி ரைட் போங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதை அனலைஸ் பண்ணி அந்த குறைகளை எடுத்து கூறி நமக்கு புரிய வைப்பவர். ஐயோ ஓகேமா, இது போதுமா, அந்த பாயிண்ட்ஸ் உனக்கு போதுமா அப்படின்னு அப்பா அம்மா கிட்ட கேட்கிறாரு. சூப்பர் டாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு முடிச்சுட்டு, டாடி கேன் ஐ ஆஸ்க் யூ a question? நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீங்க எனக்கு 6 பாயிண்ட் கொடுத்துட்டீங்க. எஸ் யூ கேன் ஆஸ்க். டாடி, who is your best friend? நீங்க எனக்கு 6 பாயிண்ட் இப்ப சொன்னீங்கல்ல, இது 6 பாயிண்ட்டும் நிறைவாக பெற்ற நல்ல நண்பர் உங்களுக்கு இருக்கிறாரா? அப்பா அப்படியே ஒரு நிமிஷம் யோசிக்கிறார். என்னடா பிள்ளை நம்மள எப்படி கேட்கிறாளே. சட்டென்று அவர் ஞாபகத்திற்கு வந்தது, எஸ் ஐ ஹாவ் a best friend. யாருன்னு சொல்லிருப்பார் நினைக்கிறீங்க? மனைவி, your mother. இங்க இருக்கிற மதர்ஸ்ட கேட்கிறேன், are you doing all these 6 things when to your husband? ஹஸ்பண்ட்ஸ்ட கேட்கிறேன், உங்க மனைவி உங்களுக்கு இந்த மாதிரியான 6 விஷயங்களை சொல்றாங்களா? ஒருவேளை மனைவியாக இருந்தால் இந்த விஷயம், கணவனாக இருந்தால் அந்த விஷயம் சொல்ல மாட்டேங்கிறாங்களா? சரி, அன்பானவர்களே, இந்த வீடியோ இதோடு முடிந்து விட்டது. நாம ஒரு நிமிடம் யோசித்துப்பா, who is our best friend? நமக்கு இந்த காரியங்களை எடுத்து கூறுகிற நம்ம மனசுல வரலாம். அம்மா ஒருத்தவங்க சொன்னாங்க ஜீசஸ்னு சொன்னாங்க. எஸ், God is our good friend, but we have some people as our close friends. இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே, இந்த வாழ்க்கையிலே நல்ல நண்பர்களாக நமக்கு சிலர் இருக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே நல்ல நண்பராக இந்த 6 பாயிண்ட் நிறைந்தவர் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உயிர்த்த இயேசு நம்முடன் பயணிக்கிறவராக. வேதத்திலிருந்து 3 இன்சிடென்ட்ஸை கோட் பண்ணி, ஐயோ ஒரு பாஸ்டர் எப்பயுமே பிரசங்கம் பண்ண போகும்போது 15 நிமிஷம் அவருக்கு யூசுவல் அலாட்டட் டைம். 15 நிமிஷத்துல எப்படி முடிக்கிறது? அவரு நிறைய உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவாரு, ஜபத்தோட பண்ணுவாரு. அவரு ஃபேமிலியில எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்காரு, 15 நிமிஷத்துல நான் முடிக்கணும் எதை சொல்லணும். அவர் சன் ஒரு இன்டெலிஜென்ட் ஃபெல்லோ, டாடி ஐ வில் கிவ் யூ a சாக்லேட், அந்த பெப்பர்மின்ட் மாதிரி, அதை நீங்க வாயில போட்டுக்கங்க, கடிச்சு தின்றாதீங்க, அது அப்படியே சவஞ்சுக்கிட்டே போனீங்கன்னா அது கரெக்டா 15 மினிட்ஸ்ல முடிச்சு போகும் அப்படின்னு கராஜர். அப்ப நீங்க கரெக்டா அந்த சர்மனை க்ளோஸ் பண்ணிக்க. அவர் எல்லா நாளும் அந்த சாக்லேட் தான் போட்டு வரார்.
ஒரு நாள் அந்த பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுல அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ என்ன ஆச்சுன்னா அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட், சின்ன சண்டையாகி போச்சு. சரி, சண்டையை அப்படி அப்பா மறந்துட்டாரு. ஆனா மகன் அப்பாவை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு ஒன்றும் செய்யல. அவர் பாஸ்ட் போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். பிரசங்கம் பண்ணா அந்த வாயில போட்ட சாக்லேட் கரையவே மாட்டேங்குது, போய்கிட்டே இருக்குது. மணிய பாக்குறாரு, 15 ஆச்சு 20 ஆச்சு, சாக்லேட் கரைய மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே நிறுத்திட்டு கொஞ்சம் 1 மினிட் அப்படின்னு போயிட்டு வாயில இருக்கிறத எடுத்து பார்க்குற, அவன் ஒரு நல்ல பிளாஸ்டிக் பட்டனை அந்த மகன் எடுத்து அடிக்க வச்சு விட்டான். அந்த மாதிரி ஒரு பிரதர் அது 1 மணி வரைக்கும் போக இல்லை, 1 மணி வரைக்கும் எல்லாம் போக மாட்டேன்னு. சரி, 3 இன்சிடென்ட்ஸ். முதலாவதாக, இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக அங்கே இருக்கின்றார். 40 நாட்கள் இந்த உலக மக்களோடு உயிர்த்தெழுந்த பின் அவர் இருந்த வேளையிலே 2 சீஷர்கள் எம்மாவு என்ற ஊருக்கு, எருசலேமிலிருந்து 8 மைல் தூரம், அந்த ஊருக்கு அப்படியே சம்பாஷித்துக் கொண்டு செல்கின்றார்கள். வர்த்தமானங்களை பத்தி, இந்த பிப்ளிக்கல் மேட்டர்ஸ் மாதிரி, இயேசுவை சிலுவையில் அறைஞ்சிட்டானுங்க, கொண்டுட்டானுங்க, அவர் உயிரோடு வந்துட்டாருன்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லாருக்கும் அவர் தரிசனமாகவில்லை. அப்படி பல விஷயங்களை பேசிக்கொண்டே செல்கின்றார்கள். அந்த 2 பேர் போகும்போது அங்கே கூட ஒரு 3வது மனிதனும் செல்கின்றார். அந்த 3வது மனிதன் யார் என்று இவர்கள் பார்க்கவில்லை. ஆனா அவற்றையும் பேசிட்டு வர, அவரும் பேசிக்கிட்டான் போறார். அன்னைக்கு இரவு அவர்களோடு தங்கிவிட்டு அடுத்த நாள் அவர் அப்பத்தை பிட்கையில் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அவர் இயேசுவானவர் என்பதை அறிந்து கொண்டார். The Lord who travels with us invisibly. ஒரு மனுஷனா நம்மளோட வந்தாரு, ஆனால் அவர்தான் ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் அவரோடு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இப்படித்தான் அநேக வேளைகளில் நாம் பயணிக்கின்றோம். இயேசுவானவர் நம்மோட கூட வரது, நம்ம பேசிக்கலாம் வாராரு, ஆனால் அது இயேசுவானவர் என்பதை அறியாமல் நாம் அநேக வேளைகளிலே செல்கிறோம். ஆலோசனை கொடுப்பார், வழி நடத்துவார், எல்லாவற்றையும் சொல்லுவார். இப்பேற்பட்ட கடவுள் நம்முடன் பயணிக்கிறவராக இருக்கிறார். அடுத்தது பாத்தீங்க, அடுத்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா மார்க்குல 4ஆம் அதிகாரத்துல ஒரு நிகழ்வு. இயேசுவானவர் அந்த டே ஃபுல்லா ஹி வாஸ் பிரீச்சிங், நல்ல பிரசங்கம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு மக்களோட பேசிட்டு எல்லாம் வாரார். ஹி வாஸ் ஸ்லைட்லி டயர்ட். அப்ப அவர் என்ன சொல்றாரு, நம்ம கடல்ல அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகின்றார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் படகிலே ஏறி பயணம் கொண்டிருக்கும்போது அங்கே சுழல் காற்று வீச தொடங்குகின்றது. இந்த மக்கள் பயப்படுறாங்க, ஐயோ சுழல் காற்று இப்படி வீசுதே, என்ன செய்யறது, நாம் அமிழ்ந்து போவோமே, ஸ்டிங்கிங், படகு அமிழ்ந்துருமே. ஆண்டவரே, அவங்க போறாங்க, ஏசாமியா தூங்கிட்டு இருக்கிற போய், நாங்கள் அமிழ்ந்து போவதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? ஆர் யூ நாட் worried about our sinking? அன்பு நண்பர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலே அநேக வேளையில நாம சிங்கிங் வார்த்தை எப்ப சொல்லுவாங்கன்னா, ஐசியூல யாரையாவது அட்மிட் பண்ணிருக்கும் போது நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா வந்துகிட்டு இருப்பாரு. திடீர்னு ஒரு நாள் டாக்டர் கூப்பிட்டு என்ன சொல்லுவாரு, சிங்கிங், அவருடைய உடல்நிலை பின்னோக்கி பின்னடைவு, வியாபாரத்துல நான் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், மை பிசினஸ், ஐ எம் ஃபிளரிஷிங் இன் மை பிசினஸ், பட் டியூ டு சம் லோன்ஸ், சில கடன் வாங்கின இடங்கள்ல நான் போட்டு செஞ்சிருக்கிறேன், எனக்கு வர வேண்டிய பணங்கள் வராதனால ஐ ஆம் சிங்கிங் இன் மை பிசினஸ். நம்முடைய அலுவலக பணிகளிலே பின்னடைவுகள் பல நேரங்களில் ஏற்படுகின்றது. நம்ம ஆண்டவரை பார்த்துக்கிறோம், ஆண்டவரே நான் இந்த மாதிரி அமிழ்ந்துகிட்டு இருக்கிறேனே, உமக்கு அதை பற்றி கவலை இல்லையா என்று அவரிடம் சொல்லும் போது அவர் எழுந்து, இறையாதே, ஒரே வேர்டு, ஒரு பாட்டு, இந்த அனிதா கிங்ஸ்லின்னு ஒரு அம்மா, எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான பாட்டு. நான் வீட்டுல எப்ப இருந்தாலும் அந்த பாட்டை போடுவேன். எங்க பிள்ளைகள் தாத்தான்னு சொல்றவங்க இல்ல வேற முறைகள்ல சொல்றவங்க தாத்தாக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. என்ன பாட்டு சொல்லுங்க? அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு நம்மோடு இருக்கிறார். அழகா சொல்லுவாங்க. அவருக்கு நம்ம பார்க்கும் போது அவர் அப்புறம் போற, என்னடா இது கவலைப்படாம அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு நம்ம நினைப்போம். அநேக வழியில் அந்த பாட்டுல 3 இன்சிடென்ட்ஸ் வரும்.
அப்புறம் போகிறவர் போல ஆண்டவர் தெரிந்தாலும் அவர் நம்முடனே இருக்கிறார். ஒரே வார்த்தை இறையாதே என்று சொன்ன பொழுது அந்த கடல் கம்ப்ளீட்டா நம்ம வாழ்க்கையில ஏற்படுகின்ற சூழ்நிலை, சுழல் காற்று போன்ற சூழ்நிலை, அமிழ்ந்து போகின்ற போல சூழ்நிலை, இதுவாக இருந்து நாம் கடந்து போய்கின்ற வேலையில் உயிர்த்த ஆண்டவர் நம்முடன் பயணிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த மூன்று வாலிபர்களையும் நல்ல ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல கிங் நேபுகாத்நேசார் வைக்கிறாரு. அவர் ஒரு சிலையை உருவாக்கி அதை பணிந்து கொள்ள வேண்டும் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் போடும்போது அப்படின்னு சொல்றாரு. இவர்கள் பணிந்து கொள்ளவில்லை. இது அந்த ராஜா கூட இருக்கிறவங்க போய் சொல்றாங்க, ஆண்டவரே நீர் ராஜாவே, நீர் இந்த கவர்னர் பொசிஷன்ல வச்சிருக்கிற 3 பேர் அந்த சிலையை வணங்கவில்லை, தாழ விழுந்து பணிந்து கொள்ளவும் இல்லை. ராஜா ரொம்ப கோபம் உண்டானவராய் அவர்களை கூப்பிடுங்கள் அழைக்கிறார். அழைச்சு கேட்கிறார், நீங்கள் வணங்கவில்லை. அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? என்ன பதில் சொன்னாங்க? இல்ல, உமக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல எனக்கு அவசியம் இல்லை. We don't care for you. பதில் போயா, நீ சொல்றதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். ராஜாக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நெருப்பை 7 மடங்கு சூளையை அதிகமாக்கி அவர்களை தூக்கி அந்த சூளையிலே போடும்போது அந்த சூளைக்கு இவரை தூக்கி போட போனவங்க எல்லாம் கருகி போயிட்டாங்க. ஆனால் இவர்கள் கருகவில்லை. ஹல்லேலூயா. அந்த ராஜா அங்கிருந்து அதை பார்க்கிறான். பார்க்கும்போது he was surprised and stunned. ஒரு ஆச்சரியம். நாம் அந்த சூளையிலே 3 பேரை போட்டோம் அல்லவா? ஆமா, 3 பேர் தான். ஆனால் அங்கே 4வது ஒரு மனிதன் உலாவுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய சாயல் தேவகுமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறது. நம்முடன் பயணிக்கிற ஆண்டவர் நம்மளை தூக்கி நெருப்புல போடணும்னு அவசியம் இல்லை. அந்த நெருப்பை போல கஷ்டமான சூழ்நிலைகளில் நம் வாழ்க்கையில அநேக வேளைகளில் கடந்து வந்திருக்கின்றோம். குடும்ப வாழ்க்கையில, அலுவலக வாழ்க்கையில, எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் நெருப்புன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சும்மா ஒரு 10 அடி 20 அடிக்கு முன்னாடி எங்கேயாச்சும் ஒரு காஞ்ச கருவலஞ்செடி தீ பிடிக்குது, அது பக்கத்துல போய் நின்று பாருங்க. 10 அடி தள்ளி நின்னீங்கனாலே அந்த அனல்னால நம்மளை தாங்க முடியாது. அப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து போகின்ற பொழுது நம்முடன் உலாவுகின்றவராக ஆண்டவர் இருக்கின்றார். நமக்கு எந்த சேதம் ஏற்படாமல் மற்றவர்கள் பார்க்கும்போது, அந்த நேபுகாத்நேச்சார் பார்த்து சொன்னா இல்லையா, அவங்களோட அந்த 4வது மனிதன் போறாருன்னு, அதே போல மக்கள் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், அவர்களோடு இருக்கின்றார். அவர்களுக்கு எந்த சேதம், பேர்பட்ட சூழ்நிலை, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறவராகவே இருக்கின்றார். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ், ஒரு வேத வியாக்கியான இவ்வாறு எழுதுகின்றார், மோஸ்ட் ஆஃப் த times in our lives we can say God always with us as a constant companion through life's joys, struggles and uncertainties. அநேக வேளைகளிலே அல்லது எல்லா வேளைகளிலும் கடவுள் நம்மளுடன் கூட வருகின்ற ஒரு கம்பானியன், நம்ம உடன் வருபவராகவே இருக்கிறார். எந்தெந்த வேளைகளில்? லைஃப் ஜாய்ஸ், மகிழ்ச்சி நிறைந்த வேலைகள், ஸ்ட்ரகிள்ஸ், கஷ்டம் நிறைந்த வேலைகள், அன்சர்டனிட்டிஸ், நிச்சயமில்லாத வேளைகளிலே நாம் கடந்து வந்தாலும் he offers strength for us, நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். he gives guidance for us, நம்மை வழி நடத்துகின்றவராக இருக்கின்றார். and peace, மன அமைதியை தருகின்றவராக இருக்கிறார். this concept highlights a 3 mile per hour God. ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கத்தை சொல்லுகின்றார்கள். இந்த கான்செப்ட் எதை சொல்லுகின்றது என்றால், ஒரு சாதாரண மனிதன் சாதாரணமாக பிரிஸ்க் வாக்கிங் அல்லது ஜாகிங் அந்த மாதிரிலாம் போகாம சாதாரணமா வாக்கிங் நடந்தானா 1 மணி நேரத்திற்கு 3 மைல் தூரம் நடப்பான், அல்லது 5 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். நம்மளுடைய கடவுள் எப்படிப்பட்ட கடவுள்? அவர் God is the God who walks 3 mile per hour. நம்முடன் நம்ம ஸ்பீட்லயே நடந்து வருகிற கடவுளை நாம் தெய்வமாக பற்றிருக்கின்ற நாம் பாக்கியவான்கள். He moves at our speed, providing
இன்விசிபிள் ஷீல்டு. பார்த்தா தெரியாது, நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு கேடயமாக இருந்து அண்ட் கைடிங் த இண்டிவிஜுவல்ஸ் அலாங் தி பெஸ்ட் பாத். நாம் நடக்க வேண்டிய வழி நல்ல வழியாக வைத்து அந்த வழியிலே நம்மளை நடத்தி செல்கின்றவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்கள், 3 விதமான பாதைகளை சொன்னேன். பாத் ஆஃப் ஃபியர், பாத் ஆஃப் ஃபியர், பாத் ஆஃப் ஃபியர். எந்த விதமான பாதையில் நாம் செல்லும் போது அவர் ஒரு தகப்பனை போல நம்மை சுமந்து கொண்டு செல்கிறவராயிருக்கிறார், அல்லது ஒரு சிநேகிதனை போல நமக்கு கூடவே இருந்து எல்லா விதமான நம்முடைய காரியங்களையும் பார்த்துக் கொள்கிறவராக இருக்கிறார். எவ்வாறு சீஷர்கள் நடந்து சென்ற பொழுது அவர்கள் கூடவே நடந்து வந்தாலும் அவர்கள் கண் தெரியாமல், இன்விசிபிள், he was invisible as Jesus Christ. ஏதோ ஒரு தேர்ட் பர்சன் நடக்கிறார்னு அவங்க நினைச்சாங்க, ஆனால் it was Lord Jesus Christ வருகின்றவராக இருக்கிறார். கப்பல் மூழ்குகின்ற சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான மூழ்குகின்ற சூழ்நிலை வரும்போது அதிலே அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த கம்ப்ளீட்டா அந்த இறைச்சல் மிகுந்த சுழல் காற்றை, அந்த சூழ்நிலையை மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தீக்குள்ள விழுந்தாங்க. நம்ம தீக்குள்ள விழணும்னு நான் சொல்லல. அந்த அனல் மிகுந்த சூழ்நிலையான வாழ்க்கையின் பாதைகளை நாம் கடக்கும் போது நம்முடன் கூட அவர் ஒரு நபராக இருந்து மற்றவர்கள் நம்மை பார்க்கும் போது அவர்கள் கூட இன்னொருத்தரும் இருக்கிறாரே, அதை நான் பார்க்கிறேன் என்று ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ தேவன் நம்மை வழி நடத்துகிறவராக இருப்பதால் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.